அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை கவிஸ் போட்காஸ்டுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, why do I defend the people who hurt me? அதாவது என்ன காயப்படுத்தின மக்களுக்கு நான் ஏன் பாதுகாப்பா நிக்கிறேன்? நான் ஏன் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன்? நான் ஏன் என் மேல தப்பு சொல்லிக்கிட்டு அவங்கள மேல நல்லது இருக்கிற மாதிரி நான் ஏன் காட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன்? இந்த தலைப்பே வித்தியாசமா இருக்குதுங்களா? ஏன் அப்படின்னாக்க, அவங்க நம்மள ஹர்ட் பண்ணது நிஜம். அதே சமயம் அவங்க நமக்கு சில விஷயங்கள் செய்திருக்கிறதும் நிஜம். ரெண்டுமே நிஜம்தான். சில நேரங்கள்ல அவங்க நமக்கு செய்ததை விட அவங்க நம்மள ஹர்ட் பண்ணது நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். ஆனா அப்பவும் அவங்க நமக்கு செய்த நல்லதுக்காக அவங்க நமக்கு கொடுத்த வலிகளை நம்ம வலியா பார்க்காம அவங்க செய்த நல்லதை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நினைப்போம், டிஃபெண்ட் பண்ண நினைப்போம், பாதுகாக்க நாமளே நினைப்போம். ஸோ ஏன் இந்த முரண்பாடு? அவங்க நல்லது செய்திருக்கிறாங்க, அதே சமயம் நம்மளை காயப்படுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு, அதாவது பழைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வந்துட்ட நிறைய பேருக்கு, இப்போ வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஐயோ, அவங்க நமக்கு எல்லாமே பண்ணாங்களே, இப்ப நாம அவங்கள தூக்கி போட்டிருக்கோமே, அது சரியா? அது பாவம் இல்லையா? நாம நன்றி கெட்ட ஜென்மம் ஆயிட மாட்டோமா? இப்படிலாம் குழப்பம். ஏன், எனக்குமே இந்த குழப்பம் நிறையவே இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க நமக்கு செய்திருக்காங்க தான், எல்லாமே செய்திருக்காங்க தான். ஆனா நம்மள காயமும் படுத்திருக்கிறாங்க, அதையும் நாம ஒத்துக்கணும். சோ அதை எப்படி, இந்த தலைப்பை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம், இந்த குழப்பத்திலேருந்து எப்படி வெளியில வந்து நாம ட்ராமா ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த தலைப்புல நான் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட அடிக்கடி, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கேள்வி என்கிட்ட அடிக்கடி வந்திருக்குது. ஸோ அவங்க என்னுடைய பேரண்ட்ஸா இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஷெல்டர் கொடுத்துருக்குறாங்க. பட் அவங்க என்ன அபியூஸும் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நான் எதை எடுத்துக்கிறது? அவங்க கிட்ட நான் கிரேட்ஃபுல்லா நன்றி கடனோட இருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த வலியை நான் வாழ்நாள் முழுக்க தாங்கிட்டே இருக்கணுமா? இல்ல அந்த வலியிலேருந்து நான் விடுபட்டு வரணும் அப்படின்னாக்கா, அவங்க எனக்கு பண்ணிருக்க நல்ல விஷயங்களை நான் தூக்கி போட்டு வந்தாக்கா நான் நன்றி கெட்ட ஜென்மம் ஆயிட மாட்டேனா? அப்படின்னு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கேள்வி எனக்கு அடிக்கடி வருது. ஸோ நீங்களும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியும். எப்படி அப்படின்னாக்கா, வாட்ஸ்அப் பயோல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. என்னோட இன்னர் கிளாரிட்டி சர்க்கிள்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுல இந்த மாதிரியான இன்னர் growth, ஹீலிங் ரெக்கவரி, ட்ராமா ரெக்கவரி சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை அதுல நீங்க கேட்கலாம். நீங்க எனக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க, என்னோட வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க, வாட்ஸ்அப் குரூப் பத்தின தகவல்களை உங்களுக்கு அனுப்புவேன். விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் குரூப்ல ஜாயின் பண்ண விரும்பல, உங்கள்கிட்ட நான் பிரைவேட்டா பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான விவரத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கேள்வி என்கிட்ட அடிக்கடி வந்தது. ஏன், எனக்கே இந்த கேள்வி இருந்துச்சு. நானுமே ட்ராமா ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம், ட்ராமா ரெக்கவரி கையில எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு எனக்குமே இந்த கேள்வி ரொம்ப குழப்பமாவே இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த குழப்பத்தை நாம தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது, குழந்தை பருவத்துல நம்ம அபியூஸ் பண்ணப்பட்டிருப்போம். அந்த நேரத்துல நமக்கு எந்த ஒரு தெளிவும் கிடையாது, எந்த ஒரு புரிதலும் கிடையாது. நமக்கு என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கவோ தெரிஞ்சுக்கவோ நமக்கு அப்போ அந்த அறிவு கிடையாது. ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அவங்களத்தான் நம்மள ஹீரோவா நினைச்சிட்டு இருப்போம். அவங்கதான் நம்மளோட லைஃப் சேவியரா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதனால நம்ம மனசு என்ன சொல்லும்,
அவங்க எல்லாம் சரியா தான் செய்றாங்க போல. நாம தான் தப்பா புரிஞ்சுகிட்டோம். நாம தான் தப்பு பண்றோம். நாம தான் அவங்கள டிசப்பாயின்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னு குழந்தை பருவத்துல நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஸோ அவங்க நமக்கு எல்லாமே குடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நான் உன்ன படிக்க வைக்கிறேன், சாப்பாடு போடுறேன், உனக்கு எல்லாத்தையும் நான் குடுக்குறேன், என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? இப்படித்தான் சொல்லி சொல்லி நம்மள பிளாக்மெயில் பண்ணி வளர்ப்பாங்க. இவ்வளவும் உனக்காக நான் பண்றேன். அதுக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள அபியூஸ் பண்ணவும் செய்வாங்க. இத் இதெல்லாம் குடுத்ததுக்கு விலையா அபியூஸ் பண்ணி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்த அங்க உடைச்சு வச்சிருப்பாங்க. சோ அத புரிஞ்சுக்கிற வயசு நமக்கு அப்போ கிடையாது. நம்ம என்ன நினைப்போம்? அவங்க எல்லாமே பண்றாங்க. அப்போ நாம அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும். அவங்க குடுக்குற அந்த வலிகள பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு நாம நினைச்சுப்போம். இந்த அளவுக்கு நம்ம காயப்படுற அளவுக்கோ, நம்ம கோவப்படுற அளவுக்கோ இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. யாரு நம்ம பெத்தவங்க தானே, கூட பிறந்தவங்க தானே, ரிலேட்டிவ்ஸ் தானே அப்படின்னு அந்த அப்யூஸ பிரஷ் அப் பண்ணிட்டு, அவங்க நமக்கு குடுக்குற நல்ல விஷயங்கள மட்டும் நாம எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்திருப்போம். ஸோ அதுதான் சர்வைவல் டூலே. அதுதான் அந்த நேரத்துல நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். அதான் நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம். ஆனா, உண்மையிலே இந்த டாபிக்க நான் எடுத்து பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்க, என்னுடைய செஸ்ட் அப்படியே டைட் ஆச்சு. என்னுடைய ஹார்ட் அப்படியே டைட் ஆச்சு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா புரிஞ்சுது. ஏன்னா நான் உண்மைய பேசப் போறேன். அவங்க எனக்கு நல்லது பண்ணியிருந்தாலும், அவங்க பண்ணியிருக்கிற அப்யூஸ பத்தி நான் பேசப் போறேன். ஸோ 2மே கான்ட்ரோவர்சி ஆகுது இங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே வந்து ஒரே சமயத்துல என்ன அட்டாக் பண்ணுது. ஸோ இருந்தாலும் நான் பேசப் போறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி அப்படின்னாக்க, நான் இத பத்தி ஓப்பனா பேசும்போது, ரெக்கார்ட் பண்ணும்போது, என்னுடைய உண்மைகள வெளியில கொண்டு வரும்போது, என் செஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த டைட்னஸ் குறைஞ்சு லைட்டர் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சோ இந்த நேரத்துல நமக்குள்ள என்ன ஆகும்? ஒரு குற்ற உணர்வு வரும். நம்ம பேசுறதுனால ஒரு குற்ற உணர்வு வரும். இது விசுவாசமான்னு தோணும். இல்ல நமக்கு ஏற்பட்ட அபியூஸ நம்ம மறைக்கிறோமான்னு தோணும். இல்ல நம்ம சர்வைவல்ல இன்னும் இருக்குமா அப்படின்னு தோணும். சோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம பதில் பார்த்துக்கிட்டு வரலாம். முதல் விஷயம், என்னுடைய கேள்வி. இந்த டாபிக் சம்பந்தமா எனக்கு உருவான கேள்விகள். சின்ன வயசுல இருந்து நீண்ட நெடுங்காலமா எப்பப்பெல்லாம் அந்த பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள நான் திருப்பி பார்க்கறனோ, அப்ப சில விஷயங்கள் வினோதமா எனக்கு நடந்துச்சு. அங்க நடந்த சம்பவங்கள் என்ன கோவப்பட வைக்கிது. இன்னமும் என்ன கோவப்பட வைக்கிது. ஆனா, அந்த கோபத்துக்கு பதிலா நான் அவங்கள டிஃபெண்ட் பண்றேன். என்னுடைய வலிகள நான் உணர்றதுக்கு பதிலா நான் அவங்கள டிஃபெண்ட் பண்றேன். என்னுடைய மனசு அவங்கள டிஃபெண்ட் பண்ணுது, புரொடெக்ட் பண்ணுது. நான் அப்படி என்னுடைய கோபத்தையும், என்னுடைய வலிகளையும் நான் வந்து முக்கியத்துவமா கையில எடுத்தப்போ, நான் நன்றி கெட்ட ஜென்மமா நானே உணர்ந்தேன். அது என்னுடைய காயத்தின் மேல, என்னுடைய கடந்த காலத்தின் மேல இன்னும் ஒரு வலிய ஒரு லேயரா மாட்டுச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, இப்ப அது எனக்கு வெறுமனே வலிக்க மட்டும் செய்யல. அவங்க எனக்கு அபியூஸ் குடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த அபியூஸ நான் ஃபீல் பண்றதுக்கே நான் குற்ற உணர்வானேன். அத வந்து அபியூஸா நான் இப்ப ஃபீல் பண்றதுக்கே எனக்கு குற்ற உணர்வு வருது. ஆனா அங்க உண்மையிலேயே அது அபியூஸ் தான். உண்மையிலேயே அங்க கோவம் வந்துச்சு தான். உண்மையிலேயே அங்க என்னோட உணர்வுகள் மதிக்கப்படல. இன்னும் சொல்லப்போனா நான் மனுஷியா கூட அங்க மதிக்கப்படல. ஆனா இதெல்லாம் நான் உணரும்போது, எனக்கு என்ன தோணுது, அவங்க நமக்கு எல்லாத்தையும் குடுத்தாங்களே! நாம ஏன் இப்படி நெனைக்கிறோம்? இத நாம ஏன் அபியூஸ்ன்னு எடுத்துக்கிறோம்? அப்ப அவங்க பண்ணது சரிதான். அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது. இப்ப இந்த கான்ட்ரோவர்சி என்னன்னு புரியுதுங்களா? எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு. ஆனா இன்னொரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்துச்சு. அவங்க நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. நமக்கு வேணுங்கிறத செஞ்சாங்க. சாப்பாடு குடுத்தாங்க, படிக்க வச்சாங்க. நம்ம தங்கறதுக்கு வீடு குடுத்தாங்க, எல்லாம் குடுத்தாங்க.
ஆனா நம்மள அபியூஸ் பண்ணவோ, ஹர்ட் பண்ணவோ, நம்மள மதிக்காம இருக்கவோ, நம்மள மரியாதை குறைவா நடத்தவோ, அந்த உரிமைய அவங்களுக்கு யார் குடுத்தது? யோசிச்சு பாருங்க. அவங்க நமக்கு பண்ணது எல்லாமே அவங்க கடமை. அவங்களுக்கு குழந்தையா பொறந்தது நம்ம தப்பு கிடையாது. அப்ப அவங்களுக்கு குழந்தையா பொறந்தா அப்படின்னா நம்மள வளர்க்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அவங்க பொறுப்ப தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அந்த பொறுப்ப பண்றேன்ற பேர்ல என்னுடைய மென்டல் ஹெல்த்த, மனநிலைய எந்த அளவுக்கு பாதிக்க முடியுமோ பாதிச்சிருக்காங்க. அவங்க எனக்கு குடுத்த நல்லதுக்கெல்லாம் நான் குடுத்த விலை, என் குழந்தை பருவம் முழுக்க மனக்காயங்கள நிரப்புனதுதான். அந்த உரிமைய அவங்களுக்கு யார் குடுத்தது? அவங்க இதெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக, அவங்க என்ன காயப்படுத்துற உரிமைய அவங்களுக்கு யார் குடுத்தது? இந்த கேள்வி தாங்க என்ன மண்டையில அடிச்சது. பொட்டுல அடிச்ச மாரி அடிச்சது. அந்த இடத்துல தான் நான் நன்றி கெட்ட ஜென்மமா நான் உணர்ந்தேன் பாத்தீங்களா? அந்த நெனப்ப நான் தூக்கி போட்டேன். உங்களுக்கு இப்போ இந்த தலைப்புடைய முக்கியமான கருத்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நம்ம ட்ராமா சர்வைவர்ஸ் நாம இருக்கோம் இல்லைங்களா? ட்ராமாவுலேருந்து வெளிப்பட்டு கொஞ்சமா ஹீலிங்ல ஆரம்பிச்சு நம்ம வந்த எல்லாருக்குமே எழக்கூடிய முதல் கேள்வி இதுதான். ஆனா, இப்போ அந்த கேள்விய நீங்க மாத்துங்க. நீங்க அவங்களுக்கு குழந்தையா பொறந்ததோ, இல்ல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க மாட்னதோ உங்க தப்பு கிடையாது. அந்த இடத்துல அவங்க பொறுப்ப தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பொறுப்ப செஞ்சதுக்காக அவங்க நம்மள பயன்படுத்திக்க, அடிமைப்படுத்திக்க, கேவலப்படுத்த, உபயோகப்படுத்தினது அந்த உரிமைய அவங்களுக்கு யாருமே குடுக்கல. ஆனா அந்த உரிமைய கையில எடுத்து நம்மள அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. அவங்க நமக்கு நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நன்றி உணர்வோட கடைசி காலம் வரைக்கும் அந்த வலிய பொறுத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் நமக்கு இல்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. இத நான் கத்துக்கவும் செஞ்சேன். அடுத்து சர்வைவல் மெக்கானிசம். சோ நம்ம குழந்தையா இருக்கிறப்போ நம்ம கேர் கிவர்ஸ், அது யாரா இருந்தாலுமே வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், ரிலேஷன்ஸ், கேர் கிவர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? நம்ம முழுக்க முழுக்க அவங்கள தான் நம்பி இருக்கிறோம். சர்வைவல்காகட்டும், சேஃப்டிக்காகட்டும், பிலாங்கிங்ஸ் அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாத்துக்காகவும் நாம அவங்கள தான் நம்பி இருக்கிறோம். நம்ம அந்த நேரத்துல நம்மால ஒரு விஷயம் உணர முடியாது. என்ன அப்படின்னாக்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு. நம்ம சேஃபான இடத்துல தான் இருக்கிறோம். ஆனா நம்ம இல்ல. உண்மையிலே நம்ம சேஃபான இடத்துல இல்ல. நான் சொல்றது என்ன மாரி டாக்ஸிக் பேரண்ட்ஷிப்ல வளர்ந்து வந்தவங்கள பத்தி. நான் எல்லார பத்தியும் பேசல. அந்த கேர் கிவர்ஸ் அப்படின்றவங்க நமக்கு சில இத புகுத்திருப்பாங்க. ஆனா நம்ம அதத்தான் சேஃப்ன்னு நெனச்சு அன்சேஃபான ஒரு சிச்சுவேஷன்ல நாம வளர்ந்திருப்போம். சோ நம்ம அந்த இடத்துல அன்சேஃப் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி நம்ம வெளியில வரணும்னு அந்த நேரத்துல நெனைச்சிருந்தோம் அப்படின்னாக்க, அது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைய பாதிக்கிற ஒரு முடிவா இருந்திருக்கும். அதனால என்ன ஆனாலும் பரவால்ல, பொறுத்துப்போம். நம்ம படிக்கணும், நம்ம வாழணும், நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக, அவங்க குடுத்த எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு, அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும்? என்னுடைய குழந்தை பருவமும் சரி, தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் வளர்ந்து வந்த என்னோட டீனேஜ் லைஃப் சொல்லவே தேவையில்ல. எந்த அளவுக்கு என்னுடைய பெண்மையை இழிவுபடுத்தணுமோ, அந்த அளவுக்கு இழிவ நான் அனுபவிச்சேன். ஏன்டா பொண்ணா பொறந்தேன் அப்படின்னு நான் அசிங்கமா, அருவருப்பா உணர்ற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல அபியூஸ் நடந்துச்சு. ஆனா, அந்த இடத்துல வந்து என்னால அந்த
கூட்ட விட்டு வெளியில முடியல. நான் வெளியில போய் என்ன பண்ணுவேன்? எனக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியல. நம்ம சமூக அமைப்பு அப்படிதான் இருந்துச்சு அப்போ. இந்த நேரத்துல நம்ம வெளியில போய் நம்ம என்ன பண்ண முடியும்? வெளியில இன்னும் இதுக்கு மேல பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ண முடியும்? நம்மால வெளியில போய் சர்வை பண்ண முடியுமா? அப்படின்றதுக்காக அதே இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை. லைஃப் த்ரெட்னிங் அப்படின்னு கிடைச்சதுனால, அந்த உணவுக்கும், உடைக்கும், இருப்பிடத்துக்கும், படிப்புக்கும் அதே இடத்துல நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இருந்துட்டேன். அதனால என்னுடைய பிரைன், என்னுடைய மூளை என்ன நம்புச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நான் இருக்கிறது தான் சரியானது. இங்க ஏதாவது தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, அது என்னால தான் தப்பு. நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறேன். நான் இந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னா, நான் நன்றி கெட்டவ. அவங்க எல்லாம் சரியா தான் இருக்கிறாங்க. நான் தான் பிரச்சனை. இது முட்டாள்தனம் கிடையாது. அந்த நேரத்துல நம்ம கையில எடுத்த சர்வைவல் இன்டெலிஜென்ஸ். சர்வைவல் டூல் சிம்பிளா சொல்ல போனோம்னா. வேற வழியே இல்ல. அந்த சர்வைவல் டூல தான் நாம கையில எடுத்தாகணும். எடுத்துக்கிட்டேன். அதனால அங்க நடந்த அத்தனை அபியூஸுக்கும், அத்தனை கொடுமைக்கும், அத்தனை மரியாதை குறைவுக்கும், அத்தனை கேவலத்துக்கும், அத்தனை அவமானத்துக்கும் நாம ஒத்து போயிட்டு இருந்திருப்போம். அதனால நம்ம மனதுடைய நிம்மதி இழந்துதான் இருக்கிறோம். ஆனா அங்க நமக்கு வேற வழி கிடையாது. அதனால அந்த இடத்துல நாம ஒட்டிட்டு இருந்திருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்ட நாம இழக்கிறது அப்படின்றது, அந்த நேரத்துல நமக்கு எப்படி தெரியுமா தோணியிருக்கும்? நாம ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்றோம். அப்படின்ற ஒரு உணர்வ அந்த நேரத்துல நமக்கு அது கொடுத்திருக்கும். அதனால நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அபியூஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒத்துக்கிட்டு, அனுபவிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அந்த இடத்துல நாம இருந்திருப்போம். நம்ம என்ன நெனச்சிருப்போம் இதெல்லாம் அனுபவிச்சு வர்றதுனால நம்ம என்ன நெனச்சுட்டு வந்திருப்போம், நம்ம ரொம்ப லாயலா இருக்கோம் போல இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு நம்ம ரொம்ப லாயலா இருக்கிறோம் போல இருக்கு. அவங்களுக்கு நம்ம ரொம்ப உண்மையா இருக்கிறோம் போல இருக்குது. ஏன்னா அவங்க பண்ற தப்பு எதுவுமே வெளியில சொல்லலையே. வெளியில சொன்னாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமே. அப்போ நாம அவங்களுக்கு லாயலா இருந்திருக்கிறோம். அப்படின்னு நம்ம மனசு நெனச்சுக்கும். அத சேஃப்ன்னு நெனச்சு வச்சுக்கும். அதனால அவங்கள டிஃபெண்ட் பண்ண செய்யும். அவங்க குடுக்குற எல்லாமே நமக்கு வலிக்கத்தான் செய்யுது. ஆனா அவங்க பண்றது சரி. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம். அதனால நம்மளுடைய வலிகளுக்கு எதிரா நாம அவங்கள அங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்திருந்திருப்போம். இது நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள உண்டு பண்ணியிருக்கும்? இப்போ இந்த நேரத்துல நான் என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். நான் வாழற இந்த லைஃப், இந்த 45 வயசுல நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ற வாழ்க்கை. ஆனா, எப்பலாம் நான் கடந்த காலத்த பத்தி நினைக்கிறேனோ, அவங்க பண்ணது சரின்னு நான் உணர்றேனோ, அப்போலாம் என் உடம்பு டைட் ஆகும். என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வரும். என் இதய துடிப்பு அதிகமாகும். என்னுடைய தொண்டை அடைக்கும். இதுக்கான காரணம் எனக்கு ரொம்ப நாள் தெரியாம இருந்துச்சு. ஆனா, அதுக்கான காரணம் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். ஏன்னாக்க, என்னுடைய அறிவு அவங்க பண்ணது எதுவுமே தப்பு இல்ல அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்குது. ஆனா, என் உடம்புக்கு உண்மை புரிஞ்சதுனால, நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு என் உடம்பு எனக்கு குடுத்த சிக்னல் தான் இது அத்தனையுமே. அவங்க பண்ண நல்லத மட்டுமே நீ நினைக்கிற. அவங்க உனக்கு குடுத்த அபியூஸ பத்தி நீ ஒத்துக்க மாட்டேன்ற. ஆனா, அது இன்னும் என் உடம்புல காயமா இருக்கு. அப்படின்னு என் உடம்பு எனக்கு குடுத்த சிக்னல் தான், இப்ப நான் மேல சொன்ன அறிகுறிகள் எல்லாமே. நான் சில நேரங்கள்ல என்னுடைய அனுபவங்கள நேர்மையா பேசுறேன். நேர்மையா என்னுடைய பாட்காஸ்ட்ல நான் பேசினேன். ஆனா நான் யாரையும் குறை சொல்றதுக்கு பேசல. எனக்கு ஏற்பட்ட வலிகள அவங்க புரிஞ்சுக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் பேசல. ஆனா என் உடம்புல நான் அழுத்தி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த எதிர்மறையான கான்ட்ரோவர்சி தாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது ரிலீஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் பேசினேன். அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைட்னஸ இன்னும் நான் எனக்குள்ள வச்சிருந்தேன் அப்படின்னா,
அது என்ன நானே ஊமையாக்குறதுக்கு சமம். அப்ப நான் என்ன பண்ணணும்? அத நான் வெளியில சொன்னாதான் என்னுடைய உண்மைத்தன்மை வெளியே தெரியும். நான் சொன்னேன். ஆனா நான் சொன்னது சில பேர ஆட்டங்காண வச்சிருக்குது. ஏன்னா உண்மைய பேசுறேனே. இம்மா நாள் மறைக்க வைக்கப்பட்ட உண்மைய நான் பேசுறேனே. சில பேருக்கு அது வலிய குடுத்தது. என்னுடைய நரம்பு மண்டலம் இவ்ளோ நாள் நான் என்ன இக்னோர் பண்ணது, அபாண்டன் பண்ணத, அந்த உடம்ப டைட் ஆக்குறது மூலியமா, உடம்புக்குள்ள சில சிம்ப்டம்ஸ குடுக்கறது மூலியமா எனக்கு உணர்த்துச்சு. இங்க என்ன ஆகுது அப்படின்னாக்க, என் மனசு லாஜிக்கலா எக்ஸ்பிளனேஷன் குடுக்குது. சரி போ, யார் பண்ணது? அவங்க உனக்கு இது இவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே அபியூஸும் பண்ணிட்டாங்க. விட்டுட்டு போ அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஆனா என் உடம்பு அந்த எமோஷனல் வூண்ட்ஸ் நீ பண்றது தப்பு. அவங்க நல்லது பண்ணதை நீ ஏத்துக்கிட்ட மாதிரியே அவங்க கெட்டது பண்ணதையும் நீ ஓப்பனா பேசணும், சொல்லணும். நீ முதல்ல ஏத்துக்கணும், அவங்கள டிபெண்ட் பண்ண கூடாது அப்படின்னு என் உடம்பு எனக்கு சொல்லுச்சு. சோ இது ரெண்டுமே கிளாஷ் ஆகிற சமயத்துல நான் என்னையே இழந்துட்டேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் என்னதான் பண்ணட்டும் நானு? அவங்க நல்லது பண்ணாங்க அப்படின்றதுக்காக அந்த வலியை நான் சுமந்துகிட்டே போகணுமா? இல்ல அவங்க வலி கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக அவங்க பண்ண நல்லதெல்லாம் தூக்கி போட்டு போகணுமா அப்படின்னு எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கதான் செய்யுது. ஆனா நான் முடிவு பண்ணேன். நான் அவங்க எனக்கு செஞ்ச எந்த நல்லதையுமே நான் மறுக்கவே இல்லை. எல்லாமே எனக்கு பண்ணாங்க. எல்லா நல்லதுமே எனக்கு பண்ணாங்க. ஆனா அதுக்கு நான் கொடுத்த விலை என்னுடைய மென்டல் ஹெல்த். அதை நான் மறுக்க விரும்பல. என்னுடைய மென்டல் ஹெல்த்த அவங்க பாழாக்கிட்டு தான் இவ்வளவும் அவங்க எனக்கு பண்ணாங்க அப்படின்றத நான் மறுக்க விரும்பல. அவங்க எனக்கு பண்ணதுக்கெல்லாம் நான் நன்றி கடனாத்தான் இருந்தேன். திரும்ப அவங்களுக்கு சம்பாதிச்சும் கொடுத்தேன். அவங்க சொல்றபடிலாம் கேட்டேன். அவங்க மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என் வாழ்க்கையை அடகு வச்சேன். ஆனா அவங்க என்ன ஒரு பொருட்டாவே மதிக்காம தூக்கி போட்டுட்டாங்க. இனிமே நான் அவங்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாழ்நாள் முழுக்க அந்த வலியை நான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை. எனக்கு நடந்த அபியூஸை நான் வெளியில சொல்ற உரிமை எனக்கு இருக்குது. நான் நன்றியோட இருந்ததுனால தான் என் வாழ்க்கையை அவங்க சின்ன பின்னமா ஆக்குற வரைக்கும் நான் வாயை மூடிட்டு இருந்தேன். இதுக்கு மேலையும் நான் நன்றியோட இருந்தேன் அப்படின்னா அவங்க என்ன உயிரோட கொன்னுடுவாங்கன்னே தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்னுடைய மன நிம்மதியை கொடுத்து அவங்களுக்கு நான் நன்றி உள்ளவளா நிரூபிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எனக்கு நன்றி உணர்வு இருந்ததுனால எந்த அளவுக்கு வாழ்க்கையோட ஓரம், இன்னும் சொல்ல போனா வாழ்வா சாவான்ற வரைக்கும் நான் வந்துட்டேன். நானு அவங்களுக்கு நன்றி உணர்வோட இருந்ததுனால என் வாழ்க்கையோட மரணத்தின் பிடி வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு நான் முக்கியம், என் வாழ்க்கை முக்கியம், நான் வாழணும் அப்படின்ற என்னோட எண்ணம் முக்கியம். என்னுடைய மன அமைதியை நான் தேர்ந்தெடுத்தேன். அதனால அவங்களுக்கு நன்றியோட இருக்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு உண்மையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத கேட்கிற சில பேருக்கு என் மேல கோபம் வரலாம். ஆனா அந்த கோபம் உங்களுடையதுங்க. என் பக்கத்துல உள்ள நியாயம் என்னவோ அது என்னுடையது. இத புரிஞ்சுக்கிற மனநிலை உள்ளவங்க தாராளமா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னமும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த தெளிவு ரொம்பவும் தேவை. நான் முடிவு பண்ணேன். இந்த ட்ராமா இன்னமும் என் உடம்புக்குள்ள இருக்குது. இந்த ட்ராமாவுல இருந்து நான் வெளியில வந்தாதான் என் உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணும். அதுக்கு பொறுப்பு நான் தான். அப்போ அவங்கள நான் டிஃபெண்ட் பண்ண கூடாது. இது என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனையுமே நான் டிஃபெண்ட் பண்ணி வச்சிருக்க அத்தனையுமே நான் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து இந்த இடத்துல நன்றி உணர்வும் காயமும் ரெண்டுமே இருக்கும்.
தப்பு கிடையாது. இந்த ட்ராமா ரெக்கவரில இருந்து வர்றவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமா இருக்கிறது இதுதான். அவங்க எனக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னாக்க, நான் வலிச்சத வெளியில சொல்லக்கூடாதா? என்னால வெளியில சொல்ல முடியாதா? தாராளமா சொல்லலாங்க. தப்பே கிடையாது. உங்க வலிய, உங்களுக்கு உண்டான அப்யூஸ, உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள, உங்களுக்கு ஏற்பட்ட கொடூரங்கள நீங்க தாராளமா வெளியில சொல்லலாம். தப்பே கிடையாது. ஏன்னா, இங்க வலியும், நன்றி உணர்வும் ஒரே இடத்துல இருக்குது. அத 2யுமே அக்செப்ட் பண்ணுங்க. சில நேரங்கள்ல எனக்கு எனக்கு தெரிய வரும். என்ன அப்டின்னாக்க, நான் யோசிப்பேன் நானு. என்ன அப்டின்னாக்க, அவங்க எல்லா வழியிலயும் முயற்சி செய்தாங்க. எல்லா வழியிலும் முயற்சி செஞ்சாங்க. அதுல சில விஷயங்கள் என்ன காயப்படுத்துச்சு. அந்த காயங்கள நான் அடையாளப்படுத்துறதுனால, நான் நன்றி கெட்டவளா ஆயிடவே மாட்டேன். ஆனா, எனக்கு நான் உண்மையானவளா மாறுவேன். என்னுடைய முதிர்ச்சி அப்படின்றது, என்னுடைய மன முதிர்ச்சி அப்படின்றது, மென்டல் மெச்சூரிட்டி அப்படின்றது நான் 2யுமே ஏத்துக்கிறது தான். ஏங்க நான் அவங்களுக்கு நன்றி உணர்வா இருந்ததுனால, வாழ் சா வாழ்க்கையோட மரணத்தின் பிடி வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு திரும்ப மீண்டு வந்துட்டேன். திரும்பவும் அதே நன்றி உணர்வ அவங்களுக்கு காட்டி, என் வாழ்க்கைய நான் கெடுத்துக்கணுமா? அவசியம் இல்ல. என்ன யார் கேள்வி கேட்டாலும் நான் சொல்றது மூஞ்சில அடிச்ச மாரி நான் பதில் சொல்லுவேன் நானு. இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு தலையிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. போயிடுங்க. நான் ஓப்பனா சொல்லியிருக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் நெனச்சுட்டு போங்க என்ன பத்தி. உங்களுக்கு அவ்ளோ பண்ணாங்க, இவ்ளோ பண்ணாங்க, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, என்ன வேணாலும் நடக்கட்டும். எனக்கு இதுவும் நடந்திருக்குது. தெரியுமா உனக்கு? நான் ஓப்பனா போட்டு உடைச்சிடுறது இப்பலாம். ஏன்னா இதுக்கப்புறமா நான் எதுக்கு அவங்கள வந்து அத மறைச்சு, மறைச்சு நல்ல பேர வாங்கி, வாங்கி நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படுறது வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே! என்ன காயப்படுத்துற உரிமைய அவங்களா எடுத்துக்கும்போது, என்ன குணப்படுத்துற உரிமைய நான் ஏன் எடுத்துக்க கூடாது? அவங்க மேல உள்ள நன்றி கடனுக்காக என்ன நான் குணப்படுத்துறத, என் ஹீலிங்க நான் ஏன் விட்டு குடுக்கணும்? அவசியமே இல்ல. நான் அவங்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன் எல்லாத்தையுமே நான் செலுத்திட்டேன். அவங்கள நம்பி, நம்பி, நம்பி என் வாழ்க்கைய குடுத்து, குடுத்து மரணத்தின் பிடி வரைக்கும் போய் என்னோட நன்றி கடன திரும்ப அவங்களுக்கு செலுத்திட்டேன் நானு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் என்னுடைய மன அமைதிய தேர்ந்தெடுக்கிறது இங்க முக்கியம்னு நான் புரிஞ்சுகிட்டேன். இந்த இடத்துல என்னுடைய மன முதிர்ச்சி இதான். 2மே உண்மதான். குழந்தை பருவத்துல நான் அவங்க பண்ணத ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருந்தேன். ஆனா இப்போ அந்த காயங்கள குணப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இந்த இடத்துல லாயல்டி அதாவது விசுவாசம் அப்படின்றது நம்ம சேஃப்டின்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தது. எனக்கு அது சேஃப்டியாவே இல்ல. ஆனா இப்போ எனக்கு நான் உண்மையா இருக்கிறது தான் சேஃப்டின்னு நான் புரிஞ்சுகிட்டேன். சோ இதெல்லாம் நான் வெளியில கொண்டு வந்தப்போ, எனக்குள்ள ஒரு ஒரு குற்ற உணர்வா ஒரு வாய்ஸ் ஒண்ணு வந்துச்சு. என்ன அப்படின்னாக்க, "நீ ரொம்ப ஓவரா பண்ற. நீ பண்றது சரியே கிடையாது. நீ நன்றி கெட்டவ." அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா, அது என் வாய்ஸ் இல்ல. அது சத்தியமா என் வாய்ஸ் கிடையவே கிடையாது. எனக்கு மத்தவங்க குடுத்த வாய்ஸ். அந்த வாய்ஸ நான் என் மண்டைக்குள்ள திணிச்சு வச்சிருக்கேன். அது என் வாய்ஸே கிடையாது. தூக்கி போட்டேன். இது என் வாய்ஸ் இல்ல. அப்படின்றத பிடுங்கி எடுத்தேன். இத யார் எனக்கு சொன்னாங்களோ அவங்கள்ட்ட திருப்பி நான் குடுத்துட்டேன். நான் அந்த வாய்ஸ தூக்கி தூரமா எறிஞ்சுட்டேன். இது என்னாச்சு அப்படின்னாக்க, எனக்கு ஒரு உண்ம ஒண்ணு புரிய வந்தது. சின்ன வயசுல நான் சர்வைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அட்டாச்மென்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ அந்த ம் ஹெல்ப்லெஸ் சைல்டு நான் இல்ல. எனக்கு எந்த உதவியும் கிடைக்காம அவங்க அபியூஸ நான் ஏத்துக்கிட்டு போனேன் பாத்தியா, அந்த குழந்தை நான் கிடையாது. இப்போ நான் யாரு? என்னால எனக்கு என்ன வேணுமோ அத குடுத்துக்க முடியும். என்னுடைய அனுபவங்கள நான் மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொருத்தர தாழ்த்தியோ, இன்னொருத்தைய அட்டாக் பண்ணியோ தான் நான் ஹீல் ஆவணுன்ற அவசியம் கிடையாது.
நான் என் உண்மைகளை நான் பேசுறேன் அப்படின்னாக்க அவங்களுக்கு நான் வந்து விசுவாசமா இல்ல அப்படின்ற குற்ற உணர்வை நான் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய இத்தனை நாள் என்னுடைய மனதும் என்னுடைய உடம்பும் ஒத்து போகாம இருந்த இந்த விஷயத்துல என்னுடைய மனதுக்கு நான் சொன்னது, அவங்க உனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நீ நன்றி உணர்வோடத்தான் இருந்த. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க உன் வாழ்க்கைய அழிக்கிறதெல்லாம் குறியா இருந்தாங்க. அதனால அவங்க குடுக்குற நல்லதுக்கான நன்றி உணர்வ நீ செலுத்திட்ட. நன்றி கடன நீ செலுத்திட்ட. உன் வாழ்க்கையே குடுத்து நீ செலுத்திட்ட. இனிமே அந்த நன்றி கடனுக்காக இந்த வலிய நீ சுமக்கணுன்ற அவசியம் இல்ல. அப்படின்றத நான் என் மனசுக்கு புரிய வச்சேன். என் உடம்புக்குள்ள இருந்த அந்த ட்ராமாவ வெளியில கொண்டு வந்தேன். இப்போ என் உடம்பும் மனசும் இந்த விஷயத்துல தெளிவா இருக்குது. நான் நன்றி உணர்வோடத்தான் இருந்தேன். ஆனா அத என் வாழ்நாள் முழுக்க அந்த வலிய அனுபவிச்சு நான் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அப்படின்றத எனக்கு நானே புரிய வச்சுக்கிட்டேன். நான் எனக்கு துரோகம் பண்ணல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அதுதான் இந்த பாடம் எனக்கு சொல்லிக் குடுத்தது. ஒருவேளை நீங்களும் இதுக்கு தொடர்புடையவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்க மனசுக்குள்ளயும் நீங்க உங்கள ஹர்ட் பண்ணவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க உடம்பு அதனுடைய சிக்னல உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா, உங்களுடைய உண்மைகள பேச தயங்காதீங்க. நீங்க உங்க உண்மைகள பேசும்போது, நீங்க ஒண்ணும் புதுசா சொல்லப் போறது கிடையாது. கற்பனையா சொல்லப் போறது கிடையாது. நடந்த உண்மைகள நீங்க பேசும்போது, உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ராமா அப்படின்ற பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். நீங்க சில விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப டிராமாட்டிக்கான ஆளும் கிடையாது. நீங்க வந்து நன்றி கெட்டவங்களும் கிடையாது. நீங்க குழப்பமானவங்களும் கிடையாது. நீங்க ஹீல் ஆவறீங்க. உங்க வாழ்க்கையில ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சின்ன வயசுல நம்ம நரம்பு மண்டலம் அவங்க குடுத்த அபியூஸ் மேல இருந்த அட்டாச்மெண்ட்ட நமக்கான புரொடெக்ஷனா நமக்கு கத்து குடுத்திருந்துச்சு. ஆனா, அந்த நேரத்துல அது நாம கத்துக்கிட்ட ஒரு புரொடெக்ஷன் தானே ஒழிய, அத நம்ம வாழ்க்கை முழுவதும் இட்டுட்டு போகணுன்ற அவசியம் இல்ல. இத இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இத தெரிஞ்சுக்கிறது தான் உங்க வாழ்க்கைய திரும்ப வளர்ச்சிக்கு கொண்டு போக உதவும். பொறுமையா ஆரம்பிங்க. ஒரு லேயரா ஆரம்பிங்க. ஆனா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். உங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்க. இன்னொருத்தருக்கு நன்றி கடனா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக, உங்களுக்கு, உங்க மனதுக்கு, உங்க உடம்புக்கு நீங்க துரோகம் பண்ணிக்காதீங்க. இந்த கன்டென்ட் உங்க வாழ்க்கையோட தொடர்புடையதா இருந்தது. இது உங்களுக்கு உதவியா இருந்தது அப்படின்னாக்க, உங்களுடைய லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. இந்த வீடியோ பல பேர போய் ரீச் ஆகறதுக்கு உதவும். அதே சமயம் இது மாதிரியான இன்னும் கன்டென்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய ஆதரவ எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு கீழ உள்ள அந்த தேங்க்ஸ் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி ட்ராமா ரெக்கவரி பேட்டர்ன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நாம வந்து சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பால நமக்குள்ள உருவாகி வச்சிருக்க சில பேட்டர்ன்ஸை எப்படி உடைக்கலாம் அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க புதுசா பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அது பப்ளிக்கா அந்த வீடியோஸ் இருக்காது. என்னுடைய போஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்க் மூலியமா தான் நீங்க பார்க்க முடியும். அந்த சீரீஸ்ல ஒரு பேட்டர்ன் எப்படி உருவாகுது, அதனால நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம், அதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்னையுமே தெளிவா அதுல விளக்கமா சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. மீண்டும் உங்களை இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.